திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக்கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையராதும்முடன் பெருக. ஆமீன். ஆண்டவரே, நீர் என்னை மகிழ்வித்தீர். உன் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியும் 10 நரம்பு வீணையோடும் தம்பூரு சுரமண்டல இசையோடு எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவொளிகள் இவற்றை அறிவதில்லை. மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம். தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரே, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர் அனைவரும் சிதறண்டு போவார்கள். காட்டு எருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன. எனக்கு எதிரான பொல்லாக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரீச்சென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுருவென தலை தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மை உள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, நீர் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா.
ஆண்டவரே, நீர் என்னை மகிழ்வித்தீர். உம் வலிமை மிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். அல்லேலூயா. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. அல்லேலூயா. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. அல்லேலூயா. வானங்களே, நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூவுலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும்புல் மீது விழுவது போல், என் அறிவுரை மழையென பெய்திடுக, என் சொற்கள் பனி என இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன். அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறி பிறழ்ந்த வஞ்சகமிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிகெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலைநிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாட்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்ட போது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்த போது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளை திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. அல்லேலூயா. கொல்பவரும் நானே, உயிர் அளிப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. அல்லேலூயா. மாட்சியையும் மேன்மையையும் நீர் அருள் பொழிவு செய்தவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். அல்லேலூயா. மாட்சியையும் மேன்மையையும் நீர் அருள் பொழிவு செய்தவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலைபெற செய்தீர். பாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குபவரையும் எளிதாய் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ண தோன்றுகிறது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்து செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாட்சியையும் மேன்மையும் நீர் அருள் பொழிவு செய்தவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். அல்லேலூயா. மாட்சியையும் மேன்மையையும் நீர் அருள் பொழிவு செய்தவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். அல்லேலூயா. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கின்றோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 5 நாளுக்கு பின் தலைமை குருவான அனனியாவும் சில மூப்பர்களும் வழக்குரைஞரான தெர்த்துல் என்பவரும் வந்து பவுலுக்கு எதிராக ஆளுநரிடம் முறையிட்டார்கள். தெர்த்துல் அழைக்கப்பட்ட போது அவர் குற்றம் சாட்டத் தொடங்கி கூறியது: மாண்புமிகு பெலிக்ஸ் அவர்களே,
உம்மால்தான் நாட்டில் பேரமைதி நிலவுகிறது. உம் தொலைநோக்கால்தான் இந்நாடு எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருகிறது. இதனை நாங்கள் மிக்க நன்றியுணர்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். இனியும் உம்முடைய நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. நான் கூற விரும்புவதை சுருக்கமாக சொல்கிறேன். நீர் பொறுமையுடன் கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். தொல்லை கொடுக்கும் இந்த மனிதனை நாங்கள் கண்டுபிடித்தோம். இவன் உலகம் முழுவதிலும் உள்ள யூதர் அனைவரிடையே கலகமூட்டி வருகிறான். நசரேய கட்சியினரின் தலைவனாகவும் செயல்படுகிறான். திருக்கோவிலை இவன் தீட்டுப்படுத்த முயன்றபோது இவனை நாங்கள் பிடித்து கொண்டோம். நீர் விசாரணை செய்தால் நாங்கள் இவன் மேல் சுமத்தும் குற்றம் அனைத்தும் உண்மை என அறிய முடியும். யூதர்களும் அவரோடு சேர்ந்து இக்குற்றச்சாட்டுகள் யாவும் உண்மையே என கூறினார்கள். பவுல் பேசுமாறு ஆளுநர் சைகை காட்ட அவர் கூறியது, பல ஆண்டுகளாக நீர் இந்த நாட்டின் நடுவராக இருந்து வருகிறீர் என்பதை நான் அறிந்து நம்பிக்கையோடு என் நிலையை விளக்குகிறேன். நான் கடவுளை வணங்குவதற்காக எருசலேமுக்கு சென்று 12 நாள் கூட ஆகவில்லை என்பதை நீரே விசாரித்து அறிந்து கொள்ளலாம். நான் கோவிலில் எவரோடாவது விவாதித்ததையோ நகரிலோ தொழுகை கூடத்திலோ மக்களிடையே கலகமூட்டியதையோ இவர்கள் யாருமே கண்டதில்லை. இப்போது இவர்கள் என் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளையும் உம்முன் இவர்களால் மெய்ப்பிக்க முடியாது. ஆனால் இந்த ஒன்று மட்டும் உம்மிடம் நான் ஒப்புக்கொள்கிறேன். இவர்கள் ஒரு கட்சி என கூறி வரும் கிறிஸ்தவ நெறியின்படியே நான் என் மூதாதையரின் கடவுளை வழிபட்டு வருகிறேன். திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் உள்ள அனைத்திலும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். நேர்மையாளரும் நேர்மையற்றோரும் உயிர்த்தெழுவர் என்று அவர்கள் எதிர்நோக்குகின்றார்கள். அதே எதிர்நோக்கை கடவுள் எனக்கும் கொடுத்துள்ளார். அவர்களைப் போல் நானும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்போதும் குற்றமற்ற மனசான்றோடு வாழ முயலுகிறேன். பல ஆண்டுகளுக்கு பின் என் இனத்தாருக்கு பண உதவி செய்யவும் பலி செலுத்தவும் நான் இங்கு வந்தேன். நான் கோவிலில் தூய்மை சடங்கு செய்து கொண்டிருந்த போது இவர்கள் என்னை கண்டார்கள். அப்போது அங்கு மக்கள் கூட்டமோ அமளியோ இல்லை. ஆனால் ஆசியாவிலிருந்து வந்த யூதருள் சிலர் அங்கிருந்தனர். எனக்கு எதிராக ஏதாவது இருந்திருந்தால் அவர்கள் உமக்கு முன் வந்து குற்றம் சாட்டி இருக்க வேண்டும். அல்லது நான் தலைமை சங்கத்தாரால் விசாரிக்கப்பட்ட போது என்னிடம் என்ன குற்றம் கண்டார்கள் என இங்கிருப்பவர்களாவது எடுத்து சொல்லட்டும். சங்கத்தார் நடுவில் நின்று இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்று சொன்னதால்தான் இன்று நான் உங்கள் முன்பு விசாரிக்கப்படுகிறேன் என்று உரத்த குரலில் கூறினேன். இது ஒன்றை தவிர வேறு என்ன குற்றம் கண்டார்கள் சொல்லட்டும். கிறிஸ்தவ நெறியை பற்றி மிக திட்டவட்டமாக அறிந்திருந்த பெலிக்சு ஆயிரத்தவர் தலைவரான லீசியா வரும்போது உங்களை விசாரிப்பேன் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தார். அதோடு அவர் பவுலை காவலில் வையுங்கள், ஆனால் கடுங்காவல் வேண்டாம், பணிவிடை செய்ய அவரது உறவினரை தடுக்கவும் வேண்டாம் என நூற்றுவர் தலைவரிடம் பணித்தார். சில நாட்களுக்கு பின்பு பெலிக்சு தம் யூத மனைவியாகிய துருசில்லாவுடன் வந்தார். அவர் பவுலை வரவழைத்து கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வது பற்றி அவர் கூறியவற்றை கேட்டார். நேர்மை, தன்னடக்கம், வரப்போகும் தீர்ப்பு ஆகியன பற்றி பவுல் பேசியபோது பெலிக்சு அச்சமுற்று அவரை பார்த்து, இப்போது நீர் போகலாம், நேரம் வாய்க்கும்போது உம்மை வரவழைப்பேன் என்று கூறினார். அதே வேளையில் பவுல் தமக்கு பணம் கொடுப்பார் என அவர் எதிர்பார்த்தார். ஆகையால் அடிக்கடி பவுலை வரவழைத்து அவரோடு உரையாடி வந்தார். 2 ஆண்டுகள் முடிந்ததும் பெலிக்ஸுக்கு பின் பொர்க்கியு பெஸ்து ஆளுநர் பதவியேற்றார். பெலிக்சு யூதரது நல்லெண்ணத்தை பெற பவுலை கைதியாக விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். அன்பெனும் பாதை வழியாக நாமும் கிறிஸ்துவோடு எழ முடியும். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஆன்மீக மகிழ்ச்சியோடு நாம் அகமகிழ்வோமாக. இறைவனுக்கு தகுந்த நன்றியை மகிழ்வுடன் நாம் அளிப்போமாக. நம் இதயத்தின் கண்களை உயர்த்தி
கிறிஸ்து உள்ள உயரங்களில் தடுக்காத வண்ணம் காண்போமாக. உயர்த்த அழைக்கப்பட்ட மனங்கள் யாவும் பூவுலக பாசங்களால் அழிந்திடாதிருப்பதாக. நித்தியத்திற்கு முன் குறிக்கப்பட்டவை அழிந்து போவதோடு செல்லாதிருப்பதாக. உண்மையின் வழியில் நுழைந்தவர்கள் வஞ்சக வலைகளில் சிக்காதிருப்பதாக. விசுவாசிகள் தற்காலிக காரியங்களை கடந்து சென்றாக வேண்டும். இவ்வுலகில் பயணம் செய்வதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கவர்ச்சிகளை அவர்கள் சந்தித்தாலும் பாவத்தோடு அவர்கள் அவற்றை அரவணைத்திடலாகாது. மாறாக தைரியமாக அவற்றை கடந்திட வேண்டும். இத்தகைய பக்திக்காக பேறு பெற்ற அப்போஸ்தலரான ராயப்பர் நம்மை தூண்டுகிறார். ஆர்வத்தோடு நம்மை அவர் அன்புடன் இறைஞ்சுகின்றார். கிறிஸ்துவின் ஆடுகளை உண்பிக்க மும்முறை அன்பு அறிக்கையை ஆண்டவருக்காக இவ்வாறே செய்தார். அன்பிற்குரியவர்களே, அந்நியர்களாகவும் யாத்ரீகர்களாகவும் நான் உங்களை இறைஞ்சுகின்றேன். ஊனுடலின் இச்சைகளை தவிர்த்து ஆன்மாவிற்கு எதிரான போரில் ஈடுபடுங்கள் என்கிறார் அவர். ஆனால் ஊனுடலின் சுகங்கள் அழகைக்கு அல்லாமல் வேறு யாருக்காக போரிடுகிறார்கள்? மேலான காரியங்களுக்கு போராடும் ஆன்மாக்களை கட்டுப்படுத்துவதில் களிப்புறுகின்றான். அழிவுறும் நன்மைகளால் சோதிக்கின்றான். அவன் விரட்டப்பட்ட இல்லங்களிலிருந்து அவர்களை ஈர்க்கின்றது. அவனது சூழ்ச்சிகளுக்கு எதிராக ஒவ்வொரு விசுவாசியும் விழிப்புடன் இருக்க வேண்டும். தாக்குதல் ஏற்படும் போது எதிரியை அவன் இவ்வாறு நசுக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இதைவிட வலிய ஆயுதம் வேறில்லை. அலகையின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக இரக்கமும் அளவற்ற தர்மமும் ஒவ்வொரு பாவத்தையும் அழித்தோ விரட்டியோ விடுகின்றது. இந்த உன்னத வல்லமையை இதற்கு எதிரானதை தூக்கி எறிவதற்கு முன் அடைந்திட முடியாது. இரக்கத்திற்கும் தர்ம செயல்களுக்கும் எதிரானது பேராசையே. அதன் வேறு நின்றே எல்லா தீமைகளும் எழுகின்றன. உண்பிக்கப்படாது அது அழிக்கப்பட்டாலொழிய இதயமெனும் நிலத்தில் இந்த தீய கலை, இந்த வேரும் முட்களும் தீய புதர்களும் எடுக்கப்பட்டாலொழிய மெய்யான நன்மையின் விதை வளர்ந்திடாது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த கொள்ளை நோயான தீமையை எதிர்த்திடுங்கள். தர்மத்தை பின்பற்றுங்கள். அதனின்று எந்த புண்ணியமும் திளைத்திடாது. கிறிஸ்து நம்மிடம் இறங்கி வந்த அன்பின் பாதையில் நாமும் அவரிடம் ஏறி அமர்வோமாக. அவரோடு தந்தையாகிய இறைவனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையும் மாட்சியும் என்றும் என்றென்றும் உரியதாகுக. ஆமேன். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார்.
அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். நிலைவாழ்வு பற்றிய அறிவை நமக்கு வெளிப்படுத்திய கிறிஸ்துவிடம் நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். என்றுமுள்ள ஆயிரே, இனி வருகின்ற நாட்களில் உமது வார்த்தையின் உணவால் எங்களை பலப்படுத்தி அருளும். நற்கருணை திரு உணவால் எங்களுக்கு ஊட்டமளித்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். உமது குரலொலிக்கு அமைந்த உள்ளம் உடையவர்களாய் இருப்போமாக. எங்களின் புறக்கணிப்பினாலும் அசட்டை மனப்பான்மையினாலும் உமது வார்த்தை செயலற்றதாய் இருந்து விடாது இருப்பதாக. ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். நற்செய்தி அறிவிப்போர்களின் பணிகளில் நீர் இருந்து அவர்கள் செய்தியின் உண்மையை உறுதிப்படுத்துகின்றீர். எங்கள் வாழ்வின் வழியாக உமது உயிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். எங்களிடமிருந்து ஒருபோதும் எவரும் பறித்து கொள்ள முடியாத மகிழ்ச்சி நீரே. நாங்கள் பாவ கவலைகளை விட்டு விலகவும் நிலை வாழ்வை அனுபவிக்கவும் செய்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் அருளால் எங்களை வளப்படுத்தி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. அருள் கொடை வள்ளலாகிய கடவுளே, உமது திருச்சட்டத்தின் செயல்களினால் எங்கள் மனதை சீர்படுத்த வேண்டுமென்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். நன்மையானதை எப்பொழுதும் தேர்ந்தெடுத்தலின் வழியாக எங்கள் வாழ்வை கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு இவற்றில் மாறாத பங்கேற்பு கொள்ள செய்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.